வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டாப்பிக்னால கிட்டத்தட்ட பார்த்து அப்படின்னா 3 டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் எல்லாம் கவர் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு சிஸ்டத்தில் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டில் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக நாங்கள் போட்டோம். பட் எங்களுக்கு எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் இல்லை, அது எம்எஸ் ஆஃபீஸ் நாங்கள் எப்படிங்க இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கேன். மூணாவது பார்த்தா அப்படின்னா டிஎஸ்சி கான்ஃபிகரேஷன். டிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி சின்ன ஒரு மாடல் இருக்கும். டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிஜிட்டலாக ஒரு சிக்னேச்சர் எப்படி வந்து ஒருத்தர் அந்த ஒரு டிஎஸ்சி மூலம் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்காக டிஃப்ரென்ஸ் இந்த 3 வீடியோக்கும் அந்த உரையில் போட்டிருங்க அப்படின்னா, ஸோ நிறைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டிஎஸ்சி ரிலேட்டடாகவும் எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ டிஎஸ்சி அப்படின்றது வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய சில விபிஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் இருப்பாங்களே, சரி ஹையர் அஃபிஷியல்ஸ் ஹெச்ஓடிஸ் அப்படின்ட்டு இருக்கவங்க வந்து டிஎஸ்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை அதை நான் போட்டிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்டில் கொடுங்க. கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அதை உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணி தரேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு இந்த லேப்டாப்பில். இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் எனேபிள் பண்ணணும். பேசிக் சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். பேசிக் சாஃப்ட்வேர்ஸில் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா கூகுள் குரோம், அடோப் ரீடர், வின்ரேர், ஸோ அப்புறம் வந்து ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் எனேபிள் பண்ணுறது, .NET எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் திங்ஸ் மட்டும் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் சிம்பிளாக பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விண்டோஸ் அப்டேட் போடுவாங்க கரெக்டுங்களா? ஸோ விண்டோஸ் அப்டேட் நீங்கள் போட்டுருங்க. ஸோ விண்டோஸ் அப்டேட் உங்களுக்கு போடுறதுக்கு எப்படி இருந்துன்னா, சிம்பிள் ஸ்டார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போகிறோம். ஓகே, செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதில் அடுத்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்டேட் போடும்போது லோடிங் ஆகும். ஸோ இது லோடிங் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு மேலே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டு செக் ஃபார் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகும். ரன்னிங் ஆகிட்டு அதில் தேவையான அப்டேட் மட்டும் எடுத்துக்கும். அது மாதிரி வியூ ஆப்ஷனல் அப்டேட் இருக்கும், அதுவும் என்ன பண்ணுங்கள், நீ மறக்காமல் போட்டுருங்க. ஸோ நிறைய பேர் பண்ணிவிட்டு இந்த வியூ ஆப்ஷனல் அப்டேட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷனல் அப்டேட்டை கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்டேட் நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் பேசிக் சாஃப்ட்வேர்ஸு. ஸோ நீங்கள் இல்லை நெட்டு எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், வேறு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் விண்டோஸ் அப்டேட் முடிச்சிடுங்க. செகண்டை பார்த்தா அப்படின்னா கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நமக்கு வேறு எந்த ப்ரௌசரும் இருக்காது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக போய்ட்டு எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ப்ரௌசர் தான். இதில் போயிட்டு சிம்பிளாக டவுன்லோட் கூகுள் குரோம் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதாங்க, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதான். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி அந்த கூகுள் குரோம் இன்ஸ்டால் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங், அதாவது பேசிக் சாஃப்ட்வேரில் கூகுள் குரோம் போட்டாச்சு. அடுத்து நம்ம போட வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அடோப் ரீடர். ஓகே, ரைட். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இந்த மாதிரி டவுன்லோட் கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த செட்டப் ஃபைலில் வந்து அவ்வளோ இந்த மாதிரி தான் கேட்கும். சேம் கூகுள் குரோம் எப்படி பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சின்ன செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக் சாஃப்ட்வேரில் செகண்டு அடோப் ரீடர் முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வின்டர் பார்க்க போகிறோம். வின்சிப்பு நீங்கள் போட நினைப்பீங்க, வின்சிப்பை விட விண்டரை போட்டு பாரு, அது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஓகேவா? அவ்வளோதாங்க, இந்த டவுன் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ ஒண்ணொண்ணா போடுங்க. கூகுள் குரோம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அடோப் ரீடர் போடுங்க. அடோப் ரீடர் வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் டவுன்லோட் ஆகும். அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை போடுங்க. ஓகே, ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கும்போது பேக்ரவுண்டில் வேறு அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ பேஸ் சாஃப்ட்வேர் விண்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம படக்கூடிய இப்போ என்ன பார்த்தா அப்படின்னா இது .NET எனேபிள் பண்ணணும். ஸோ .NET அப்படி எதுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய சாஃப்ட்வேர் வந்து OS இன்ஸ்டால் பண்ணும்போது .NET அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. .NET கண்டிப்பாக பண்ணால் ஒரு சில அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு .NET அப்படின்றது கண்டிப்பாக கம்பல்சரி தேவைப்படும். ஸோ .NET இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண தேவை எனேபிள் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அது ஆன்லைனில் அந்த ஃபைல் டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணால் விண்டோஸ் அப்டேட் நடந்திருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, .NET அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணாதீங்க. விண்டோஸ் அப்டேட் முடிஞ்ச ஒன்றில் விண்டோஸ் அப்டேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், .NET எனேபிள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அப்டேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமாட்டும் .NET எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது .NET எனேபிள் பண்ணாதீங்க. சிம்பிள் என்ன பண்ண அப்படின்னா கீழே இந்த ஸ்டார்ட் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் அதில் கண்ட்ரோல் பண்ண மட்டும் டைப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இது வந்து இந்த விண்டோவில் இருந்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸு சிம்பிள். அடுத்த டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃபரில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிவிட்டு 2 டிக்கு போட்டுவிட்டீங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும். விண்டோஸ் அப்டேட்லேருந்து அந்த செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் காமான்னு கொடுத்துட்டு டெவலப் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஆகும்போது .NET நம்ம போட்டாச்சு. அடுத்து பார்த்தா அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரை எனேபிள் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸர் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஸோ எதுக்குங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸர் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரை கண்டிப்பாக நான் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை இந்த யூஸருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி இந்த யூஸருக்கு பாஸ்வேர்டு லோக்கல் யூஸராக ஜோஸ் அப்படின்ற யூஸர் வந்து லோக்கலாக இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இந்த யூஸருடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டரில் போயிட்டு இந்த யூஸருடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் OS இன்ஸ்டால் முடிச்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸர் எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிசி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் வச்சு மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மேனேஜர் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு விண்டோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, வெயிட் ஓகே, ரைட். இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண போகிறோம். இந்த யூஸரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த யூஸர்லாம் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. ரைட், பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த யூஸர்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிற மாதிரி காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த யூஸரை எனேபிள் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டரில் இந்த மாதிரி தான் சிம்பிள் காட்டும். ஸோ என்ன பண்ணுறீங்க, நேரம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரைட், இதில் பண்ணிவிட்டு எனேபிள்னு இருக்கும், எனேபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுத்து யூஸர் இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? பாஸ்வேர்டு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணுன்னா அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ கன்ஃபர்மேஷன் கேட்கும். ப்ரொசீஜர் கொடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பாஸ்வேர்டு வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால பண்ணுறேங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் எனேபிள் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் லோக்கல் யூஸருடைய மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய்ட்டு பாஸ்வேர்டு அந்த லோக்கல் யூஸருடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சிம்பிள் தான் அது. இல்லைனா நீங்கள் எப்படின்னா OS இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஹேர் இன்புட் வச்சு போய் பாஸ்வேர்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு புதுசு ஒரு யூஸரை நீங்கள் லோக்கல் யூஸரில் கிரியேட் பண்ண அப்படின்னா ஸோ இதில் வேறு இந்த எம்டி பிளேஸ் இருக்குல்ல, சும்மா மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ யூஸர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமு
கொடுத்துட்டு கீழே என்ன பாஸ்வேர்டை கொடுத்துட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே எனேபிள் ஆயிரும். ஓகே ரைட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் எனேபிள் பண்ணியாச்சு, லோக்கல் யூசர் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அந்த லோக்கல் யூசர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லோக்கல் யூசரே நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றணும் அப்படின்னா கேட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த யூசர் கீழே குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த விண்டோ இப்போ அவங்கள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆகல பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை வந்து அந்த யூஸரோட நேமு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற குரூப்பில் ஆட் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த யூஸரால் என்ன பண்ணணும், சாஃப்ட்வேர்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது சொல்லிடும். ஸோ உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் கிடையாது, ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். அதுக்காக சொல்கிறேன். இது ஒரு வே இருக்குது. இல்லை எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இவ்வளோ ஆப்ஷன் போகிறதுக்கு அப்படின்னா சிம்பிள் இந்த விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நெட் ஸ்டார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நெட் பிஎல் விசார்டு கொடுத்து இந்த ஒரு ஐக்கானு காட்டும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் போனீங்க அப்படின்னா இந்த குரூப் கிளிக் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மெம்பர் ஆட் ஆயிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ பண்ணியாச்சு, ஒரு சிஸ்டம் OS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. என்ன பண்ண இப்போ ஒரு சிஸ்டத்தில் OS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேஸ் சாஃப்ட்வேர்லாம் போட்டாச்சு. ஓகே ரைட்டு. அடுத்து நம்ம போகிற பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுறது நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வந்து ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கில் உங்களுக்கு அதனுடைய MS ஆஃபீஸ் ஃபைலோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன், இல்லாட்டி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சிம்பிள். ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்தை OS போட்டாச்சு, BS அப்படி இன்ஸ்டால் பண்ணியாச்சு, MS ஆஃபீஸ்லாம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்து அப்படின்னா DSC டிஜிட்டல் சிக்னேச்சர் கான்ஃபிகரேஷன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஸ்டெப் தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இடத்துல இது தேவைப்படும். வாங்க வீடியோ அடுத்து வாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லாஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து Windows 10 தான் ஒர்க் ஆகும், Windows 11 ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 32-bit ஜாவா அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். வேறு எந்த ஜாவா இருக்கக்கூடாது. 64-bit போடாதீங்க. 32-bit ஜாவா மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நிறைய இருக்கும் வந்து என்னது ஹைப்பருக்கு EPAS 2003 இந்த மாதிரி ஏகப்பட்ட DSC இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிற ஐகான் டோக்கன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிரைவர்ஸ் உங்கள் வெப்சைட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க்கில் நான் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் கமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த DSCக்கு ஏற்ற மாதிரி என்ன டிரைவர் இருக்கும் லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து இதுக்குள்ளே டிரைவர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வச்சு ஒரு டிரைவ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள செட் ஆஃப் ஃபைலுக்கு ரன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா ஸோ அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரௌசரில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். இல்லை அப்படின்னா அதில் இருக்க அந்த பென்ட்ரைவில் கூடிய கரண்ட் வெர்ஷன் பென்ட்ரைவோடைய வெர்ஷன் வந்து பேசிக் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். அவ்வளோதான். பேசிக் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆனாலும் அது சொல்லிடும். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்குது, அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற ஆப்ஷன் அதில் வந்துடும். ஸோ அது பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா 32-bit ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த DSCயோடைய கரஸ்பாண்டிங் என்ன EPAS 2003 டோக்கனா அதனுடைய டிரைவர் நீங்கள் என்ன பண்ணிச்சாச்சு டிஎல்டிஎல் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த DSCன்னு இருக்கு, DSC யூட்டிலிட்டின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ என்ன பண்ணி EPFO எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு யூசர் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க கம்பெனியை பொறுத்த மட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா DSC யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டிஜிட்டல் சிக்னேச்சர் யூட்டிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஜாவா 32-bit இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
டிஎஸ்சி அந்த கரஸ்பாண்டிங் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டிஎஸ்சி வந்து டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணியாச்சு. ரன்னிங்லாம் இருக்கணும். ஓகே, இந்த ஹோல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது ரன்னிங்கில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவ்வளோ நாங்கள் பண்ணியாச்சுங்க. பண்ணதுக்கப்புறமா எனக்கு போர்ட்டில் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இபிஎஃப் போர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரரும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லாட்டி அவங்க வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் வந்து இதே ஆப்ஷன் வந்து கூகுள் குரோம்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த கூகுள் குரோமில் ஒர்க் ஆகிற ஆப்ஷன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சிம்பிளாக தான். ஓகேவா? ஆக மொத்தம் நீங்கள் வந்து இந்த எஸ்டபிளிஷ் போர்ட்டில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாவா 32 பிட் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் 1. 2வது பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்சியோடைய கரஸ்பாண்டிங் டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் 2. 3rd பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் யூட்டிலிட்டி அந்த சர்டிஃபிகேட் ரன்னிங்கில் இருக்கணும். ஓகேவா? இந்த 3 ரன்னிங்கில் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரைட் சைடில் கூகுள் குரோம் ஒர்க் பார்த்து இல்லையா? ஓகே, கூகுள் குரோமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட் டாப்பில் இப்படி ஒரு ஐக்கான் காட்டும் உங்களுக்கு, சரியா? ஆட்இன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை காட்டுது பார்த்தீங்களா, signer.digital அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த ஆட்இன்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ண நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் மேனுவல் ஆட் பண்ணுங்கிட்ட மேனுவல் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட் பண்ண அவசியம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்களா, அடோப் ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சைனருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஆட் பண்ணணும் கூகுள் குரோமில், ஆட் பண்ணணும்னு கேட்கும். என்ன பண்ணுறீங்க, அடோப் ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் குரோமில் அதுவே கேட்கும் இந்த மாதிரி ஒரு ஆட்இன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அப்படி ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆட்இன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதோட ஐக்கான் இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பாக நீங்கள் போடணும். இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஆட்இன்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒன் டைம் சைன் அவுட் பண்ணிவிட்டு அகைன் பண்ணுறீங்க, அதே போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சருடைய பின்னுக்கு ப்ராசஸ் பண்ணும்போது லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரஸ்பாண்டிங் எல்லாம் டிஎஸ்சி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து இபிஎஃப் போர்ட்டில் போய்ட்டு டிஎஸ்சி யூட்டிலிட்டி அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட்டு அந்த டிஎஸ்சியோட பின்னு கேட்கும். பின்னு கேட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிரும். அவ்வளோதான். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளாகி முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆஃபீஸில் நாங்கள் இது டேரெக்டாக ஃபேஸ் பண்ணி ரொம்ப ட்ரபிளாக ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு அது போஸ்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போடுங்க. இது என்னுடைய இப்போ நான் வந்து இங்கே புதுசாக யூடியூப் சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அதே நீங்கள் இந்த கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ்.